நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பேபி கார்ன் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, நான் இது எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு இப்போ எல்லாம் கழுவுன பேபிக்கான கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வந்து இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 2 பெரிய சைஸு தக்காளி கட் பண்ணி நைஸாக அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரு கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மசாலாவுடைய பச்சை வாசம், தக்காளியோடைய பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பேபிக்கான சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பேபிக்கான கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. எனக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.